சமய நல்லிணக்க விழா நடத்தாமலேயே முதலிலே சமய நல்லிணக்கம் இருந்தது. இப்போதெல்லாம் விழா எடுத்து வா வா என்று கூப்பிட்டாலும் வர மறுக்கிறது என்பதை விட வர விடாமல் தடுக்கிற தீய சக்திகள் வளர்ந்திருக்கிறது. சமயங்கள் எதுவும் சண்டை போட சொல்லி தரவில்லை. சமயங்களின் பெயராலே அரசியல் நடத்துபவன் மாத்திரம்தான் சண்டை போட சொல்லுகிறான். கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறோம், நாங்கள் கலவரக்காரர்கள் அல்ல, நாங்கள் வன்முறையை தூண்டுபவர்கள் அல்ல. பேர் பார்த்தீங்கல்ல, அவ்வளவு சீக்கிரம் மற்ற வகுப்பார்கள் நடத்தி விடுவதற்கு முன் வராத சமய நல்லிணக்கம் நாடு முழுக்க நடக்கிறது, மாவட்ட வாரியாக நடக்கிறது. எல்லா சமயத்தவர்களையும் இணைப்பதற்காக காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது, ஐபி இருக்கிறது, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அது பேனாவை சில பேர் திறந்து வச்சுட்டு எங்கேயாவது ஏதாவது சிக்கட்டும் மகனை எழுதிடலான்னு சேலஞ்சு பண்ணி சொல்றோம். 10 மணி வரையும் உங்களால ஒரு வரி கூட எழுத முடியாது, எழுதவே முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே பள்ளிவாசல்களில் என்ன செய்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், வன்முறை வேண்டாம் என்று பேசுவது இந்த கூட்டம். அதனால நீ 10 மணி வரையும் உட்கார்ந்து இருந்தாலும் பேனாவை திறந்து வச்சுட்டு வேணா ஒரு வரி எழுதலாம். 10 மணிக்கு விழா இனிதே நிறைவுற்றது. நீண்ட நெடுங்காலம் தலைமுறைகளை தாண்டி வந்துவிட்ட எங்களிடத்திலே ப்ரூஃபுகள் கேட்பதை விட வெட்கக்கேடான வேறு ஏதாவது உண்டா? இந்த நாட்டிலே இருக்கிற பல்லாயிரம் சுதந்திர தியாகிகளின் கபர் தான் எங்களுடைய ப்ரூஃப், எங்களுக்கான ப்ரூஃப். அது போகாத சிறைச்சாலை இல்லை நாங்கள், சிந்தாத ரத்தம் இல்லை நாங்கள். 200 வருஷமாக தன்னந்தனியாக சுதந்திர வரலாற்றில் இந்திய மண்ணுக்காக நின்றவர்கள் நாங்கள். எங்கள்கிட்ட வந்து ப்ரூஃப் கேட்கிற இந்த நாடு முழுக்க அடங்கி இருக்கிற வழிமார்கள் சாட்சி, இந்த நாடு முழுக்க அடங்கி இருக்கிற சுதந்திர தியாகிகள் சாட்சி, மால்டாவில இருந்து உள்ளூர் சிறை வரைக்குமான அத்தனை ஜெயில்களும் சாட்சி. இதை விட வேற ப்ரூஃப் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல. ப்ரூஃப் கேட்டு ஆண்டாண்டு காலம் பெருமையோடு வாழ்ந்த சமுதாயத்தை தயவு செய்து சிறுமைப்படுத்தாதீர்கள். ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வரும், உங்களுக்கு இந்த தேசமே ப்ரூஃப் கேட்கும். காவல்துறை அனுமதித்திருக்கிற நேரத்திற்கு 5 நிமிடம் முன்பாகவே முடித்து விடுவேன் என்கிற நல்ல தகவலை சொல்லி விழுப்புரம் மந்தக்கரை திடலுக்கு வரும்போதெல்லாம் கடைசியாக பேசுவது என்றும், வரும்போதெல்லாம் ஒரு 15 நிமிடம் அல்லது 20 நிமிடத்திற்குள்ளாக எனக்கு கிடைப்பது என்பதும் இங்கே நியதியாகிவிட்டது. அதிலேயும் கூட ஒரு ஒற்றுமை உண்டு. கடந்த முறை மந்தக்கரை திடலில் பொதுச்சிவில் சட்டத்திற்காக வேண்டி சமுதாயம் ஆர்ப்பரித்த நேரத்தில் இதே மேடையில் வந்து கடைசியாக 11 நிமிடம் பேசினேன். மீண்டும் இப்போது ஒரு நெருக்கடி சட்டம் போல ஒரு சட்டம் நமக்கு கொண்டு வந்திருக்கிற இந்த நேரத்தில் சமய நல்லிணக்கத்தையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சென்ற சமயங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை குறித்தும் எனக்கு ஓரளவு சுமார் 20 நிமிடங்கள் அநேகமாய் கிடைத்திருக்கிறது. நல்ல வேளை பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் வரவில்லை. அன்பிற்குரியவர்களே, சமய நல்லிணக்க விழா நடத்தாமலேயே முதலிலே சமய நல்லிணக்கம் இருந்தது. இப்போதெல்லாம் விழா எடுத்து வா வா என்று கூப்பிட்டாலும் வர மறுக்கிறது என்பதை விட வர விடாமல் தடுக்கிற தீய சக்திகள் வளர்ந்திருக்கிறது. எங்காவது இந்துவும் முஸ்லிமும் கிறிஸ்தவனும் சீக்கியனும் ஜைனனும் சமணத்தவனும் வைணவனும் சேர்ந்து விட்டால் நம்முடைய அரசியல் பிழைப்புக்கு ஆபத்து வந்து விடுமோ என்று கருதுகிற சில பேர் மதங்களுக்கிடையிலே பகமை சுவர் இருக்கும் வண்ணம் பார்த்து கொள்ளுகிறார்கள். அந்த தடைகளை தகர்த்து விட்டு சமயங்கள் ஒன்றாக கைகோர்த்து விட்டால் அடிதடிகளில் மட்டுமே அரசியல் நடத்தி கொண்டிருப்பவர்கள் தானாக அவர்கள் காலாவதியாகி போய்விடுவார்கள். இன்றைக்கு அவசியம் முன்னெடுக்க வேண்டிய விழாக்கள் சமய நல்லிணக்க விழாக்கள். நம்மை சேர விடாமல், முஸ்லிமையும் இந்துவையும் சேர விடாமல், முஸ்லிமையும் தலித்தையும் சேர விடாமல், முஸ்லிம்களையும் பல்வேறு தரப்பட்ட மக்களையும் இணைய விடாமல் இருக்கிற ஒரு பெரிய சக்தி இந்தியாவில் கிட்டத்தட்ட வளர்ந்திருக்கிறது. மிக விரிவாக விளக்கமாக பெயர்களெல்லாம்
சொல்லித் தெரிய வேண்டியதில்லை என்கிற அளவுக்கு இன்றைக்கு நாடு அவர்கள் யார் என்பதை புரிந்து வைத்திருக்கிறது. சமயங்கள் எதுவும் சண்டை போட சொல்லித் தரவில்லை. சமயங்களின் பெயராலே அரசியல் நடத்துபவன் மாத்திரம்தான் சண்டை போட சொல்லுகிறான். சமயம் சண்டை போட சொல்லவில்லை. இந்து சமயத்தினுடைய பெரியவர்களாக இருக்கிற வடலூர் வள்ளலார் போன்றவர்கள், ராமகிருஷ்ண பரமஹம்சர் போன்றவர்கள் எந்த சண்டையை சொல்லி தந்தார்கள்? அவர்களெல்லாம் உன்னதமான பெருமக்கள். இஸ்லாத்தினுடைய எந்த தீர்க்கதரிசி அல்லது எந்த மார்க்க அறிஞர் சண்டையை சொன்னார்? அன்னை தெரசாவை போன்ற புனிதத்துவம் வாய்ந்த கிறிஸ்தவ பெண்மணிகள் எந்த காலத்திலே சண்டையை போதித்தார்கள்? சமயங்கள் சண்டையை சொல்லவில்லை. சமயங்களின் பெயராலே பிழைப்பு நடத்துபவன் எவனோ அவன் மாத்திரம்தான் நம்மிடத்திலே நீங்காமல் சண்டை இருக்குமாறு பார்த்துக் கொள்ளுகிறான். நிறைய சமயங்கள் இந்தியாவிலே இருக்கிறது. சுமார் 8 சமயங்களுக்கு இந்தியா தான் பிறப்பிடம், பர்த் பிளேஸ். பிறந்ததே இந்தியாவில் தான். நிறைய சமயம் வெளியிலே தோன்றி இந்தியாவுக்குள்ளே வந்தது. வெளியிலே தோன்றி இந்தியாவுக்குள்ளே வந்தது. ஆனால் தோன்றிய இடத்தில் கூட அவ்வளவாக அதற்கு மரியாதை இல்லை. வெளியிலே நிரம்ப மரியாதை. ஃபார் எக்ஸாம்பிள், புத்த மதம் பிறந்தது இந்தியாவில். புத்த மதம் பிறந்தது இந்தியாவில். இந்தியாவிலே புத்தர்கள் ஆல்மோஸ்ட் மிக குறைந்தபட்சம். ஆனால் இலங்கை முழுக்க இருக்கிறார்கள். சுமத்ரா நதிக்கரையோரம் முழுக்க இருக்கிறார்கள். தாய்லாந்து, ஹாங்காங், பேங்காங் வரை நீடித்திருக்கிறார்கள். அங்கெல்லாம் ஏறத்தாழ அரச மதமாக புத்த மதம். ஆனா பிறந்த இந்தியாவில் புத்தர்கள் அதிகம் இல்லை. கிறிஸ்தவம் பிறந்தது எங்கு தெரியுமா? கிறிஸ்தவம் தோன்றியது எங்கு தெரியுமா? வரலாற்றின் மிகச்சரியான ஜியோகிராபிக்கல் வியூல, புவியியல் ஆய்வுப்படி பலஸ்தீனிலே பிறக்கிறது. பலஸ்தீன் தான், இன்றைய பலஸ்தீன் தான் கிறிஸ்தவத்தின் பிறப்பிடம். எந்த கிறிஸ்தவனும் அங்கு இல்லை. ஆனால் ஐரோப்பிய கண்டம் முழுக்க வியாபித்திருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். உலகத்தின் எல்லா நாடுகளிலும் இருக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள். அதுபோலத்தான் இஸ்லாம் முகில்விட்டு, இஸ்லாம் இருளை கிழித்துக் கொண்டு வெளிவந்தது என்னவோ அரபு நாட்டினுடைய ஹிரா குகையில இருந்து. ஆனால் உலகம் முழுக்க இருக்கிறார்கள். முதலிடத்திலே இந்தோனேசியாவும், இரண்டாவது இந்தியாவும். உலகத்தில் அரபு நாடுகளிலே இல்லாத முஸ்லிம்களின் எண்ணிக்கை இந்தியாவுக்குள்ளே இருக்கிறது. இந்த சமயங்கள் வந்த சமயம் எதுவும் நீ அடுத்த சமயத்தை அடித்து வாழ், அடுத்த சமயத்தை நீ காயப்படுத்து என்றெல்லாம் எந்த மதமும் சொல்லல. எந்த மதமும் சொல்லல. சொன்னவர்கள் யார்? மதத்தினுடைய பெயராலே அரசியல் நடத்தி மக்களை பிரிக்க நினைப்பவர்கள். ஆனால் இன்றைய காலத்தின் கட்டாயம், சமயங்கள் எல்லாம் கைகோர்த்து விட்டால் சண்டைக்காரன் பின்சந்து வழியாக, கொல்லைப்புறத்தின் வழியாக வெளியே போவான், போக வேண்டும். அந்த சூழ்நிலையை சமயங்கள் உருவாக்கி தர வேண்டும். நம்முடைய கடமை இருக்கிறது. சமயத்தில் எல்லா சமயங்களும் சேர்றதுனால சில பேர் நம்மளை திட்ட கூட செய்வான். என்ன இவனுங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து நிற்கிறானு, திட்டினாலும் பரவாயில்லன்னு ஒன்று சேர்ந்து தான் நிற்கணும். சுதந்திர நேரங்களில் கபீர்தாசர்னு ஒருத்தர் இருந்தார். கபீர்தாசர் ஒரு அழகான கவிஞர். அவர் அரசவை கவிஞர்கள்லாம் அந்த மாதிரிலாம் இருந்தவர் கபீர்தாசர். இந்து முஸ்லீம் ஒற்றுமையா இருக்கணும், ஒற்றுமையா இருக்கணும்னு எழுதிக்கிட்டே இருந்தார். அந்த நேரம் ரொம்ப பயங்கரமான கலவர நேரம். நவகாலியில இரத்த கிளறி ஏற்பட்டிருந்த நேரம். காந்தி கால்நடையாக நவகாலிக்கு போன நேரம். அவர் ஒற்றுமை வேணும்னு எழுதினார். அவரை இந்துக்களும் திட்டினான், அவரை முஸ்லிம்களும் திட்டினான். 2 பேரும் திட்டினா அவர் சிரிச்சார். ஏன் சிரிக்கிறீங்க? என்ன திட்டுறதுலயாவது 2 பேரும் ஒன்னா இருக்கல? என்ன திட்டுறதுலயாவது நீ 2 பேரும் சேர்ந்து இருக்கல? நான் அதனால சிரிக்கிறேன். நம்மை கைகோர்க்க விடாமல், சேர்க்க விடாமல் இருக்கிற சக்திகள். இந்த சமய நல்லிணக்க விழாங்கிறதுனால நான் இந்த செய்தியை சொல்லி தருகிறேன். நபிகள் நாயகத்தினுடைய வரலாறுக்குள்ளே புகுந்து விட்டால் குறுகிய நேரத்தில் வெளியே வர முடியாது என்பதால் எனக்காக ஒரு கோட்டை வைத்துக் கொண்டு நான் பேசுகிறேன்.
சமயங்கள் அத்தனையும் அமைதியை சொல்லியது. சமயம் அற்புதமான ஒரு வார்த்தை. பல தடவை நான் சொல்லி இருக்கிறேன், மதம் என்பதை விட சமயம் என்பது பக்குவமான வார்த்தை. சமயம் என்பது பக்குவமான வார்த்தை. காய்கறியா இருக்கும், சாப்பிடுற மாதிரி ரெடி ஆயிருச்சுன்னா சமையல் ரெடின்னு சொல்றோம். ஓடி ஆடி விளையாடுகிற பிள்ளை வயசுக்கு வந்துட்டான்னா சமைந்து விட்டான்னு சொல்லுவோம். அதாவது பக்குவமாயிட்டான்னு அர்த்தம். காய்கறி உணவுக்கு பக்குவமாகிவிட்டது. சிறு பிள்ளை வாழ்க்கைக்கு பக்குவமாகிவிட்டால் சமயம் என்றாலே பக்குவம். சமயம் என்றாலே பக்குவம். அந்த பக்குவத்தை போதிக்கிற சமயம் எங்காவது சண்டை போடு என்று சொல்லுமா? சொல்லவே சொல்லாதே. வாடிய பயிரை கண்டபோது வாடிய வள்ளலார் எப்படி சொல்லுவார் சண்டை போடு என்று? பக்கத்து வீட்டில் இருப்பவன் பசியோடு இருக்க நீ மட்டும் சாப்பிடாதே என்று சொல்லுகிற நபிகள் நாயகம் எப்படி சண்டை போட சொல்லுவார்? பிளைட்ல இருந்து இறங்குறப்போ எல்லாரும் விமானத்தில இருந்து இறங்கி அவரவர்களுடைய பெட்டியை நோக்கி போகிற போது அந்த தாய், கிறிஸ்தவ தாய் தெரசா மட்டும் அந்த பிளைட்ல இருக்கிற ஊழியர்கள்ட்ட போய் தன் முந்தானையை பிடித்து எல்லாரும் சாப்பிட்டது மிச்சத்தை எல்லாம் இந்த துணியில கொட்டு, நான் கொண்டு போய் என்னிடத்தில் இருக்கிற தொழுநோயாளிகளுக்கு ஊட்டிவிட வேண்டும் என்று தன்னுடைய துணியில உணவை வாங்கி கொண்டு வந்து தெருவோரங்களிலே இருக்கிற அன்றைக்கு பெருநோயாக பாதிக்கப்பட்ட பெருவிரல் நோயாளிகள், காச நோயாளிகள், இவங்களுக்கெல்லாம் வாயில போய் ஊட்டிவிட்ட தெரேசா போன்ற அன்பை போதிக்கிற கிறிஸ்தவம் சண்டை போடு என்று எங்கே சொன்னது? சண்டை சமயங்கள் இல்லை. சமயங்களின் பெயராலே குறிவைத்து ஒரு சண்டையை நீங்காமல் அப்படியே கண்டினியூவா வச்சுக்கணும்னு நினைக்கிற பல அரசியல்வாதிகளால் சண்டை வருகிறது. அந்த சண்டையிலே தான் இன்றைக்கு நிறைய நாம் சட்டங்களின் அச்சுறுத்தலிலே நிற்கிறோம். விரிவாக அதற்குள்ளே போக வேண்டியதில்லை. நாட்டிலே எல்லோரும் தெரிந்திருக்கிறார்கள். அச்சமாக இருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய ரியாஜி ஹஜ்ரத் அவர்கள் சொன்னது போல், மக்ரிபுக்கு பின்னாலே உரையாற்றிய இங்கே தலைவர் சொன்னது போல், இந்த சட்டத்தினுடைய ஆபத்தை நினைத்து முஸ்லிம் மக்கள் மட்டுமல்ல சிறுபான்மையினர்கள் எல்லாம் அச்சத்திலே இருக்கிறார்கள். எனக்கு ஏதாவது ப்ரூஃப் கேட்டா கொடுத்துட்டு போயிடலாம். எங்க தாத்தாவுக்கு ப்ரூஃப் கேட்டா என்ன ப்ரூஃப் தர முடியும்? எங்க முப்பாட்டனாருக்கு ஒரு ப்ரூஃப் கேட்டா என்ன ப்ரூஃப் தர முடியும்? கேரளாவில் நேற்று ஆர்ப்பாட்டம் ஒன்று. கேரளாவில் அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வந்தவர் ஒருத்தர், கேரளாக்காரு பெரியவர் ஒருத்தர், பழைய கால ஜக்கு ஒன்று தூக்கிட்டு வந்துட்டார். இந்த செம்பு ஜக்கு, அந்த காலத்தில் இந்த லோட்டான்னு சொல்றமே அந்த பெரிய லோட்டா ஒன்று தூக்கிட்டு வந்துட்டார். வந்து நின்றுட்டு என்னமோ சொல்றார். என்ன சொல்றாருன்னு பார்த்தா கத்துறாரு. அந்த அவங்க பாட்டனார், அவங்க தாத்தா உப்பப்பான்னு சொல்றது அந்த ஊர்ல. எங்க உப்பப்பா இருந்தாருங்கிறதுக்கு எங்கிட்ட எந்த ஆதாரமும் இல்ல. அவர் மூத்திரம் போயிட்டு கலங்கின சக்கு மட்டும்தான் இருக்கு. என்ன அவர்கிட்ட ஒண்ணும் இல்லைங்கிறார். இந்த சக்கு மட்டும்தான் இருக்கு, வேற ஒண்ணும் இல்லைங்கிறார். இல்ல, தலைமுறையை தாண்டி உன் பாட்டனுக்கு ஆதாரம் கொடு, உன் முப்பாட்டனுக்கு ஆதாரம் கொடு, இல்லாவிட்டால் நீ வெளியே போய் என்பது எவ்வளவு பெரிய வேடிக்கையாக இருக்கிறது. சமயங்கள் ஓரளவு அவர்களை பக்குவப்படுத்துவதற்கு வந்ததை மிக தவறாக புரிந்து வைத்துக் கொள்ளுகிற சில பேர் எப்படியாவது சண்டையை உண்டாக்கிவிட வேண்டும் என்று உண்டாக்கினார்கள். இந்த தீயிலே நாம் நிறைய பேர் அதிலே வீழ்ந்து விட்டோம் என்று சொல்லலாம். எதற்காக வேண்டி சகோதர சமயத்தவனை எதிரியாக பாவிக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் அணிந்திருந்த உயர்ந்த ஆடை சகோதர சமயத்தவர்கள் கொடுத்தது. அவர்கள் இறந்து போன போது அவர்களின் போர் கவச சட்டை அடமானம் வைக்கப்பட்டிருந்தது. யாரிடம்? யூதனிடம். நமக்கு சந்தேகம் வரலாம், அங்கேயும் போய் அடமானம் வச்சாங்க. 16 படி கோதுமை வேண்டும். ஒரே நேரத்தில் அப்போது இருந்த 9 மனைவியர்களின் வீடுகள், அவர்களின் வீட்டிலே அடுப்பெரிய வேண்டுமானால் கோதுமை வேண்டும். போய் யூதனிடத்திலே 16 படி கோதுமை வாங்கினார்கள். நமக்கு சந்தேகம் வருகிறது, ஏன் எந்த முஸ்லிமுமா இல்லை போய் வாங்காமல் அவர்களிடம் வாங்கி இருக்கலாமே. எந்த முஸ்லிம் பெருமானாருக்கு கவச சட்டையை வாங்கி கொண்டு அடமானமாக தருவான்? நாயகம் வாய் திறந்து கேட்டால் வீடே உங்களுடையது என்றுதான் சொல்லுவான். இருப்பதையெல்லாம் கொடுப்பான். ஒரு முஸ்லிம் இடத்திலே நாயகம் அடமானம் வைக்க முடியாது. ஆனால்
தன்மானம் மிக்க அந்த தலைவர் வீட்டிலே கோதுமை இல்லை என்கிற காரணத்தால் தன் தோழர்களிடத்திலே நாயகம் கை நீட்டினார் என்று ஒரு வரலாறு எந்த காலத்திலேயும் வந்துவிடக் கூடாது என்பதால் முஸ்லிம்களுக்கு தெரியாமல், தனக்கு கோதுமை தேவை என்பதை முஸ்லிம்களுக்கு தெரிவிக்காமல் யூதரிடத்திலே போய் இந்த கவச சட்டையை வைத்துக் கொண்டு அடமானமாய் வைத்துக் கொண்டு 16 படி கோதுமை கொடு என்று வாங்கி வந்தார்களே, யூதர்களுக்கும் நபிகளாருக்குமான தொடர்பு நிறைய இருந்தது. மெஜாரிட்டி மதம் முஸ்லிம்கள், மெஜாரிட்டி சமயம் இஸ்லாமியர்கள். ஆனால் சிறுபான்மை கிறிஸ்தவர்கள், சிறுபான்மை யூதர்கள், சிறுபான்மை நெருப்பை வணங்குபவர்கள், சிறுபான்மையாக சிலை வணங்கிகள், சிறுபான்மையாக கடவுள் வெறுப்பாளர்கள், இவ்வளவு சிறுபான்மையினரும் அவர்களுடைய நிம்மதியோடு அவர்களின் சமய சட்டப்படி நபிகளார் காலத்தில் வாழ முடிந்ததல்லவா? அதுதான் சமய சகிப்புத்தன்மை. இன்னைக்கு அப்படி வாழ முடியலையே. சட்டங்கள் உங்களுடைய கையில், சட்டங்கள் உங்களுடைய கையில். எனவே நீங்கள் சட்டம் போடுகிறீர்கள், நடக்கட்டும். என்றாவது ஒரு நாள் வரும் அல்லவா? இந்த சட்டங்கள் திருத்தப்படலாம் தானே, இந்த சட்டங்கள் மறுக்கப்படலாம் தானே. மறுக்கப்படாமலும் திருத்தப்படாமலும் இருக்க இது இறைவனின் சட்டம் இல்லையே. மனிதர்கள் உருவாக்கிய எல்லா சட்டமும், எல்லா நாட்டு அரசியல் அமைப்பு சட்ட புத்தகமும் திருத்தப்பட்டிருக்கிறது. இறைவன் நாடினால் இதுவும் திருத்தப்படும். வருங்காலத்தில் இது நடக்கும். ரோட்ல படம் வரைகிறதுக்காக சுவத்துல ஒருத்தன் அழகா படம் வரைஞ்சானா. அரபி கல்லூரிகள்ல பசங்களுக்கு மாரல் சயின்ஸ்ன்னு சொல்லி நீதி போதனைக்காக ஒரு கிதாப் ஓதி கொடுப்பாங்க. முஃபீது தாலிபின்னு பேர். அதுல வருது, நான் அடிக்கடி சொல்லுவது உண்டு இந்த கதை மாணவர்களிடம். அழகா ஒருத்தன் ஆற்று வரைஞ்சிட்டு இருந்திருக்கான் செவுத்துல. என்னன்னு, ஒரு சிங்கத்தை போட்டு இவன் கீழே போட்டு அப்படியே அடக்கி கிழிக்கிற மாதிரி. யாரு இவரு? மனுஷன் சிங்கத்தை போட்டு அடிச்சு கீழே வச்சு கிழிக்கிறான். அழகா படம் வரைஞ்சு நல்லா வந்திருக்குதான்னு ரசிச்சு பார்த்துட்டு இருந்தான்ல, சிங்கம் வந்துருச்சு. ஆமா, எஸ்கேப் ஆகலாம் முடியல. எஸ்கேப் ஆனா ஒன்னா அப்புறம் உள்ள போயிரும். அப்படியே நின்னான். சிங்கம் படத்தையும் பார்த்துச்சு, இவனையும் பார்த்துச்சு. வேற வழி இல்ல, பேச்சுவார்த்தை நடத்தணும். கேட்டான், படம் நல்லா இருக்கான்னா. யாரு இவன்? யார்கிட்ட? சிங்கத்திட்ட. சிங்கம் அழகான ஒரு வார்த்தை சொல்லுச்சு, பேனாவும் உன்னிடம், வரையும் ஆற்றலும் உன்னிடம். இந்த ரெண்டும் எங்கிட்ட இருந்தா, பேனா எனக்கு இருந்து வரையும் ஆற்றலும் எனக்கு இருந்தால் காட்சி தலைகீழ இருந்திருக்கும். தலைகீழ என்ன, ஒன்ன போட்டு மவனை கீழே வச்சு நார் நாரா கிழிக்கிற மாதிரி ஒரு படம். என்ன செய்ய? பேனா உன் கையில். நாங்களும் இன்று அதைத்தான் சொல்லுகிறோம், பேனா உங்கள் கையில், பேனா உங்கள் கையில். எனவே நீங்கள் வரைவதெல்லாம் ஓவியமாகிறது. ஆனால் இந்த ஓவியங்கள் என்றைக்காவது கொஞ்சம் திரும்பும். பேனா எங்களின் கைக்கு வரும், எங்களின் கைக்கு வரும். வரையும் ஆற்றல் எங்களுக்கு வரும். அப்போது ஒரு காட்சியை வரைவோம். அந்த காட்சியில் இறைவன் மீதானையாக சொல்லுகிறோம், இந்த நாட்டினுடைய 99% எங்களுடைய அண்ணன் தம்பிகளாக இருக்கிற இந்து சகோதரர்களுக்கு எந்த கெடுதியும் செய்ய மாட்டோம், கண்டிப்பாக செய்ய மாட்டோம். ஆனால் எந்த 1% நம்ம 2 பேர்த்த சேர விடாம குடிபறிக்கிறானோ அவனை மாத்திரம் நாங்கள் குறித்து வைத்திருக்கிறோம், அவனை மாத்திரம் குறித்து வைத்திருக்கிறோம். 99% இந்துக்கள் எங்களுடைய சகோதரர்கள், அத்தனை கிறிஸ்தவர்களும் எங்களுடைய சகோதரர்கள். இந்த நாட்டின் சிறுபான்மையாக இருக்கிற, தலித்தாக இருக்கிற, தாழ்த்தப்பட்டிருக்கிற, ஒடுக்கப்பட்டிருக்கிற, பிற்படுத்தப்பட்ட சமூகத்தை சார்ந்திருக்கிற எல்லாரும் எங்களுடைய உடன்பிறவா தோழர்கள். நாங்கள் அண்ணன் தம்பிகளாய் அவர்களின் அடுப்படிகள் வரைக்கும் எங்களுடைய பந்தமும் பாசமும் இன்றைக்கு வரையும் 72 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் தொடர்ந்து வந்திருக்கிறது. ஆனால் எங்களிடையே சண்டையை உருவாக்கியவன் எவனோ அதற்கு தோதுவாக ஒரு படம் அப்போது பேனா வருகிற போது இருக்கலாம். இப்போதைக்கு பேனா உங்களிடம் என்று சொல்லுவதை தவிர எனக்கு வேறொன்றும் சொல்ல தெரியவில்லை. நீங்கள் ஏதாவது ஒரு சமயத்தின் மீது காழ்ப்புணர்ச்சி என்றால் அறிவு சார்ந்த அந்த சமயத்தை பற்றிய விமர்சனத்தை வையுங்கள், வேண்டாம் என்று சொல்ல வரவில்லையே. அந்த சமயத்தின் அப்பாவிகளின் மீது பேசினார்கள்.
சொன்னாரு ஐயா பழகருப்பையா அவர்கள் பர்மாவினுடைய ரோஹிங்கிய முஸ்லிம்களை குறித்து. 19 லட்சம் பேர் ப்ரூஃப் இல்லைண்டா, ஒரு ப்ரூஃப் இல்ல. அவங்க அப்பாவுக்கு ப்ரூஃபுக்கு எங்க போறது, அவங்க தாத்தாவுக்கு ப்ரூஃபுக்கு எங்க போறது? நீங்க நினைக்கலாம் நம்மள்ட்ட எல்லாம் ஆதார் இருக்குன்னு. ஆதார் ப்ரூஃப் இல்லைன்ட்டாங்க. நீங்க ஆதார் அட்டையில கொஞ்சம் திருப்பி படிங்க, அதுல போட்டிருக்கும் இட் இஸ் a proof of identity is not for citizenship. அங்க ஒரு வார்த்தை இருக்கு, ஆதார் கார்டுல இருக்கு. இது அடையாள அட்டை தானே ஒழிய ஆதார அட்டை அல்ல. பேரு வேணா ஆதார், ஆனா இது நீ இந்திய குடிமகன் என்பதற்கான அடையாளமாக இருக்காது என்று அதிலேயே இருக்கிறது. அத்தனை பேர். இந்த சனாவுல்லான்னு ஒரு ஆளு கேள்விப்பட்டிருப்பீங்க. சனாவுல்லா 30 வருஷம் ராணுவத்தில் இருந்திருக்காரு, மேஜர் ஜெனரலா இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு நீ லிஸ்ட்ல இல்லைன்ட்டான். அவரை கூப்பிட்டு சனாவுல்லா, அவரு 3 ஸ்டார் அது இது எல்லா பட்டம் பதக்கம் அம்முட்டு போட்டு ட்ரெஸ்ல நிக்கிறார் கம்பீரமா. கார்கில் வரையும் வேலை செஞ்சிருக்காரு, கார்கில் வார வரையும் வேலை செஞ்சிருக்காரு. ஜனாதிபதி அவார்டெல்லாம் வாங்கியிருக்காரு. அப்ப இருக்கிற ஜனாதிபதி அவருடைய ஷோல்டர்ல பதக்கம் எல்லாம் குத்தி விட்டுருக்காங்க. அவரை கூப்பிட்டு ப்ரூஃப் சரியில்லாதனால நீ அகதிகள் முகாமுக்கு போயிரு, உனக்கு ரேஷன் கார்டும் இல்ல, உனக்கு ஓட்டர் ஐடி இல்ல, ஒன்னும் இல்லைன்னு அனுப்பிச்சிட்டானே. 1973 to 77 இந்த இடைப்பட்ட ஆண்டுகளில் இந்தியாவினுடைய ஜனாதிபதி நீங்கள் மறந்திருக்கலாம், ஃபக்ருதீன் அலி அஹ்மத் அவர்கள். இந்தியாவுடைய ஜனாதிபதி அவர் மொத்தம் போயிட்டாரு. அவரோட பேரம் பேத்தி எல்லாம் இன்னைக்கு வருமானம் இருக்காங்க. அவரை கூப்பிட்டு உங்களுக்கும் ப்ரூஃப் இல்லாதனால அகதிகள் முகாமுக்கு போயிருந்தான். யாரு தெரியுமா? நாட்டின் ஜனாதிபதியின் பேர பிள்ளைகள். இந்த நாட்டினுடைய ஜனாதிபதியின் பேர பிள்ளைகளுக்கு ப்ரூஃப் இல்ல, நீ வீட்டுக்கு போயிரு என்று சொல்லி அனுப்பி வைத்திருக்கிறார்கள். ஒரு நாட்டினுடைய குடிமக்களை, குறிப்பாக சிறுபான்மை மக்களை ஒரு அரசு எவ்வளவு தூரம் சரியாய் நேர்மையாய் பாகுபாடற்ற முறையில் நடத்துகிறதோ அதுதான் சிறந்த அரசு. எனக்கு முன்னாடி ஐயா சொன்னது போல செக்யூலர் இந்தியா. இந்தியாவுக்கு அரசுக்கு மதம் கிடையாது. எந்த மதத்தின் சார்பும் இந்தியாவுக்கு இல்லை, எந்த மதத்தின் வெறுப்பும் இந்தியாவுக்கு இல்லை. அதுதான் செக்யூலருக்கு அர்த்தம். சார்பாகவும் இருக்க வேண்டாம், வெறுப்பாகவும் இருக்க வேண்டாம். இன்னைக்கு இந்த ரெண்டுமே சேர்ந்திருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டியது இருக்கிறது. ரெண்டும் சேர்ந்து விட்டால் ஒரு சிறுபான்மை சமுதாயம் எல்லா உரிமைகளையும் பெற்று வாழுகிற சூழல் என்றைக்கு வருகிறதோ அன்றைக்குத்தான் நாடு விளங்கும், அன்றைக்குத்தான் விளங்கும். நாங்கள் தெளிவாக இருப்பவர்களுக்கு, கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கெல்லாம் சொல்லுகிறோம், நாங்கள் கலவரக்காரர்கள் அல்ல, நாங்கள் வன்முறையை தூண்டுபவர்கள் அல்ல. பேர் பார்த்தீங்கல்ல, அவ்வளவு சீக்கிரம் மற்ற வகுப்பார்கள் நடத்தி விடுவதற்கு முன் வராத சமய நல்லிணக்கம் நாடு முழுக்க நடக்கிறது, மாவட்ட வாரியாக நடக்கிறது. எல்லா சமயத்தவர்களையும் இணைப்பதற்காக வன்முறையை தூண்ட பேசவில்லை. இங்கே காவல்துறை இருக்கிறது, உளவுத்துறை இருக்கிறது, ஐபி இருக்கிறது, எல்லாம் உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் பேனாவை சில பேர் திறந்து வச்சுட்டு எங்கேயாவது ஏதாவது சிக்கட்டும் மவனை எழுதிடலான்னு சேலஞ்சு பண்ணி சொல்றோம். 10 மணி வரையும் உங்களால ஒரு வரி கூட எழுத முடியாது, எழுதவே முடியாது. இங்க இருக்கிற எல்லாருமே பள்ளிவாசல்களில் என்ன செய்கிறார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அமைதியாக இருங்கள், அமைதியாக இருங்கள், பொறுமையாக இருங்கள், வன்முறை வேண்டாம் என்று பேசுவது இந்த கூட்டம். அதனால நீ 10 மணி வரையும் உட்கார்ந்து இருந்தாலும் பேனாவை திறந்து வச்சுட்டு வேணா ஒரு வரி எழுதலாம். 10 மணிக்கு விழா இனிதே நிறைவுற்றது. ஏனென்றால் தூண்டி விடுவதற்கு பேசுபவர்கள் அல்ல நாங்கள், அமைதிப்படுத்த பேசுகிறோம். எல்லா சமயத்தவர்களையும் அமைதிப்படுத்த பேசுகிறோம். ஒருவேளை ஒன்றாக மட்டும் இணைந்து நிற்போம் என்று சொன்னால் எல்லாவற்றையும் இந்த நாட்டில் அகில உலகத்திலேயே பாரதத்தினுடைய பழம்பெருமையாக இருக்கிற யூனிட்டி இன் டைவர்சிட்டியை நம்மாலே வெற்றிகரமாக நிரூபித்து காட்ட முடியும். சமய நல்லிணக்கம் என்று வருகிற போது பல சமயத்தவர்கள் இங்கே கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் நான் சொல்லி நிறைவுக்கு வருகிறேன். கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதால் சொல்லுகிறேன், நீண்ட நெடுங்காலம் தலைமுறைகளை தாண்டி வந்துவிட்ட எங்களிடத்தில் ப்ரூஃபுகள் கேட்பதை விட வெட்கக்கேடான வேறு ஏதாவது உண்டா? ப்ரூஃப் கேட்டால் முஸ்லிம் சமுதாயத்திற்கு சொல்லுகிறோம், தராதீர்கள். லைசன்ஸுக்கு கேட்டால் கொடுக்கலாம்,
வேற ஏதாவது இன்சூரன்ஸ் கேட்டா கொடுங்க, பேங்க் கேட்டா கொடுங்க, எது கேட்டாலும் கொடுங்க. என்ஆர்சி நீ குடிமகனா இல்லையா என்பதற்கு நீ ஆதாரம் கொடு என்றால் எதையும் கொடுக்க வேணாம். சில பேர் எல்லாம் 11 ஆதாரம் வச்சிருக்கியா, 14 அட்டை வச்சிருக்கியா, ஒரு அட்டையும் வேண்டாம். இந்த நாட்டில இருக்கிற பல்லாயிரம் சுதந்திர தியாகிகளின் கபர் தான் எங்களுடைய ப்ரூஃப், எங்களுக்கான ப்ரூஃப். அது போகாத சிறைச்சாலை இல்லை நாங்கள், சிந்தாத ரத்தம் இல்லை நாங்கள். 200 வருஷமாக தன்னந்தனியாக சுதந்திர வரலாற்றில் இந்திய மண்ணுக்காக நின்றவர்கள் நாங்கள். எங்கள்கிட்ட வந்து ப்ரூஃப் கேட்கிற இந்த நாடு முழுக்க அடங்கி இருக்கிற வழிமார்கள் சாட்சி, இந்த நாடு முழுக்க அடங்கி இருக்கிற சுதந்திர தியாகிகள் சாட்சி, மால்டாவில இருந்து உள்ளூர் சிறை வரைக்குமான அத்தனை ஜெயில்களும் சாட்சி. இதை விட வேற ப்ரூஃப் எல்லாம் எங்கள்கிட்ட இல்ல. ப்ரூஃப் கேட்டு ஆண்டாண்டு காலம் பெருமையோடு வாழ்ந்த சமுதாயத்தை தயவு செய்து சிறுமைப்படுத்தாதீர்கள். ஒரு நேரம் வரும், ஒரு நேரம் வரும், உங்களுக்கு இந்த தேசமே ப்ரூஃப் கேட்கும். அப்போது நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என்பது தெரிய வரும். எல்லாம் வல்ல இறைவன் இந்தியா முழுமைக்கும் அமைதியான வாழ்க்கையை தருவானாக. சமயங்களுக்கு இடையிலே இணக்கத்தையும் நல்ல அமைதியையும் இறைவன் ஏற்படுத்தி தருவானாக என்று வல்லோன் அல்லாஹ்விடத்தில் வேண்டி பிரார்த்தித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.